ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்து பாம்பு வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்களா, போலீஸும் வந்திருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவானா, வாங்கன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போவா. கரெக்டாக அவங்க அம்மா வெளியே வருவாங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடியே ரெண்டு அந்த ஆட்கள் இருக்கானுங்களே, அவங்களும் வருவானுங்க. ஹீரோயினுக்கு வந்து புரிஞ்சு போயிடுச்சு. சரி, அம்மா வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்கானுங்க, இந்த மாதிரி பக்கத்து வீட்டு ஆண்டி தான் வந்துட்டு போலீஸை கூப்பிட்டுருக்காங்கன்ட்டு. ஏன் எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி ரோஸ் வந்து கேட்பாங்க. உங்க வீட்டுக்கு பாம்பு வந்துச்சு. அவன் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு, இதோ இவங்க ரெண்டு பேரும் தான் பாம்பு பிடிக்க வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்களா. போலீஸ்க்கும் சரி அங்க கேட்டுக்கும் டவுட்டா இருக்கு. யார் இவங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமாம்மா, எங்க பாம்பு எங்க அதுவும் தப்பிச்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. பட் கேட்டுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. சரி, உங்களுக்கு யார் கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் கேட்கறாங்க. யாருந்தாலும் ரேண்டமா ஒரு நம்பர் வந்துச்சு உங்க வீட்டுல வந்துட்டு பாம்பு இருக்குன்னு. சரிங்க, பரவாயில்ல, கண்டுபிடிச்சாச்சு. இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அழகா நேக்கா வெளியே போயிடுறாங்க. ரோஸ் என்ன பண்ணாங்கன்னா அழகா நேக்கா அவங்க ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பிச்சுடுறாங்க. யாருக்கும் எந்த டவுட்டை வராம அவங்க வந்துட்டு பண்றாங்க, போலீஸ்க்கு டவுட் வராம. பட் கிட்டுக்கும் நம்ம ஹீரோயினுக்குமே தெரியுது. கிட்டுக்கு வந்து ஏதோ சம்திங் ராங் தெரியுது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னாச்சு, வியான் ஆண்டி என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்க்க போறா. பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்களா, அவங்க ஓடி வந்து வியானுக்கு என்னாச்சு சொல்லிட்டு வந்துட்டு ஓடுற வீட்டுக்குள்ள வந்துட்டு போறாங்க. அது ரோஸ் வந்து போலீஸுமே வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு ஆண்டி வந்துட்டு வியானுக்கு என்னாச்சு சொல்லிட்டு போய் பார்க்க போவாங்களா. வியான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துவாங்க. அவங்க எதுக்கு நடிக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேர் வந்தாங்க, கையில கன்லாம் வச்சிருந்தாங்க. நான் செத்து இருப்பேன், நல்ல வேலை நீங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு புரிஞ்சு போச்சு, அவனுங்க தான் வந்து மிரட்டியிருக்கானுங்க. பட் கிட்டுக்கு என்ன நினைச்சுன்னு தெரியாதுல்ல. ஸோ கிட்டு வந்து கேட்கலாம், என்னாச்சு, ஏன் அந்த ரெண்டு பேரும் வந்து மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் கேம்லிங் வந்து இவங்க ஆடி இருக்கிறது தெரியும்ல. ஸோ இதை வந்து சொன்னதுக்கு அப்புறம் கிட் கேட்கறான், என்ன ஆச்சு, கேம்லிங்க்குலாம் போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்கறான். இவ வந்துட்டு அப்படியே அமைதியா இருக்கா. வியான் வந்து இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன், நான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்களா. அப்போ ரோஸ் வந்து எங்க போறீங்க, இங்க இருங்க, அதுக்கப்புறம் வர மாட்டேங்க, நான் எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி அமௌண்ட் கொடுத்துக்கிறேன். இன்னுமே ஹீரோ கொடுத்த அமௌண்ட்டை வந்துட்டு இவங்க செலவு பண்ணியிருப்பாங்க போல, அந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பாங்க, இன்னும் கொடுக்காம இருப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ண சொல்லு அப்படின்னு ரோஸ் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்கும் போது ஹீரோயின் வந்துட்டு இல்லை, அவர் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாருன்றாருமா, இதுக்கப்புறம் உங்க பிரச்சனை நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் கும்பு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்றா. வியான் வந்துட்டு பக்கத்து வீட்டு ஆண்டி கூட வந்துட்டு அவங்க வீட்டுல ஸ்டே பண்ணுன்னு போயிடுவாங்க. இங்க ஹீரோ என்ன பண்ணுவானா, ஜுவாங் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கழிச்சிட்டு வந்திருப்பானா. சரி, ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஃபுல் செக்அப்க்கு போகும்போது ஹீரோ கேட்பாரு, நான் இருக்கணும் மாட்டேன். ஆமா, பேஷண்ட் கூட மஸ்ட் யாராச்சும் ஒருத்தங்க இருக்கணுங்குவாங்களா. ஹீரோக்கா கடுப்பா இருக்கும், ஏன்னா ஹீரோனை பார்க்கறதுக்காக அவன் கிளம்பலான்னு இருந்திருப்பான். இந்த மாதிரி இங்க இஷ்யூ ஆயிடுச்சு. பட் வியான் வந்து கிளம்பி போறது நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க இவனுங்க ரோஸ் வீட்டுல இருந்து வந்திருப்பானுங்களே, அந்த கேங்ஸ்டருக்கு வந்து சமக்கவும் வந்துடும். என்ன நினைச்சிட்டு இருக்கேன், அந்த ரோஸை வந்துட்டு அழைச்சிட்டு வாங்கடா, இல்லைன்னா வந்து அவளை போட்டு தள்ளுங்கடா, இல்லைன்னா கண்ணு முன்னாடியே வந்து நிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து கத்து கத்துன்னு கத்துவான். இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவானா, அத்தை வீட்டுக்கு போயிருப்பா. கிட்டு வந்து எல்லாத்தையுமே சொல்லுவான், நடத்து எல்லாத்தையுமே. கிட்ட ஹீரோ என்ன பண்றானா, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, எங்க அம்மா உயிருக்கே ஆபத்து, ப்ளீஸ் அத்தை எனக்கு அந்த அமௌண்ட்டை வந்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த கிராண்ட்மா வந்து கொடுத்துருக்க அமௌண்ட்டு 21 வயசுக்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும், இன்னும் வந்துட்டு 1 இயர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா. கிட்டுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான், ப்ளீஸ்மா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு வெளியே வருவாங்க. டிரைவர் மட்டும் தான் இருப்பாங்க. ஜுவாங் வந்து கேட்பாங்க, எங்க ஹீரோ, இங்க வந்து ஹீரோ வந்து கிளம்பிட்டாருன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அத்தை இங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாருமா, இந்த மாதிரி இந்த வீ இருக்கால, அவளுக்குமே அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அவன் அந்த அமௌண்ட்ல வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருப்பான். கிட்டு கொடுத்த காசுல வந்து அவன் அப்ராட் போய் படிக்க போறான். ஸோ கிட்ட என்ன சொல்றான்னா, வேண்டாமா நான் அப்ராட் போடல, இந்த பணத்தை வந்துட்டு ரோஸ் ஆண்டி கொடுத்துட்றாங்க போது ஹீரோயின் வந்துட்டு இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம், உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க கிட்ட அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவா. இல்ல பரவாயில்ல, பணம் தானே, அது வந்துட்டு எப்போ வேணா சம்பாரிச்சுக்கலாம், இப்போ உன்னோட நிம்மதி தான் முக்கியம், இந்த அமௌண்ட் நம்ம கொடுத்துடலாங்கும் போது அத்தை வந்து ஒத்து வர மாட்டாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கேன், அது உனக்கு வந்து ஷேர் தான், நீ வந்துட்டு படிக்கணும், இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னா அவங்களுக்கு ரோஸை பிடிக்காதுல்ல. இல்லை நான் வந்துட்டு ஹீரோனுக்காக நான் பண்ணுவேன், ஃபியூச்சரில் வந்து நான் ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ எனக்கு கல்யாணம் பண்ணிப்பல, நான் இதுக்கப்புறம் உன் கூட தான் இருப்பேன், நீ என் கூட தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணுவான், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவானா. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது, அப்படியே வந்து நிற்பா. அப்போ வந்து தங்கச்சி வந்து கேட்பா, என்னடா பண்ணுற, நம்மளாம் கசின்ஸ், ஸோ நம்மளுக்குள்ள கல்யாணம் பண்ணக்கூடாது, தாய்லாண்டில் வந்துட்டு அத்தை பையனாலும் நினைக்க மாட்டாங்க போல, அவங்களால சிஸ்டர் பெத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க போல, கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ கீட்ட என்ன சொல்கிறான்னா, இல்லை ஃபர்ஸ்ட் அங்கிளுக்கு பிறந்த பொண்ணே நம்ம ஹீரோயின் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கை தூக்கி போடுறான். உடனே அவங்க அம்மாலாம் என்னடா பேசுற, லூஸ் மாதிரி பேசாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்றாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி சொல்ற அப்படின்னு ஹீரோயின் கேட்கலாம். கொஞ்சம் வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து திட்டுறாங்க. ஏமா உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, அன்னைக்கு ஆன்டி ரோஸ் சொன்னாங்கல்ல, இது வந்துட்டு உங்க தம்பி மகன்னு உங்க மகன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், நான் சொல்ல போய் தானே அப்படின்னு சொன்னாங்கல்ல. கண்டிப்பா ஹீரோயின் வந்துட்டு அங்கிளோட குழந்தை இருக்காது, ஹீரோட குழந்தை தான் நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவளுக்கே ஷாக் ஆயிடும், அது ஹீரோ தான் என் அப்பாவா அப்படின்ட்டு. இல்லைம்மா
அதெல்லாம் போய் இவன் லூஸ் மாதிரி வளர்றாங்க போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அழுதுகிட்டே ஓடுவாளா. உடனே ஹீரோயின் வந்து பிடிக்க பார்ப்பாங்க. ஹீரோயின் அழுதுகிட்டே ஓடி போய் டக்குன்னு ஹீரோ மேலே வந்து இடிச்சிருவா. ஹீரோ இங்கே தான் வந்திருப்பான். டக்குன்னு இடிச்சு கீழே விழுந்துருவா. ஒன்றுமே புரியாது ஹீரோக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. போய் நோயின்னு தொட போது அவள் டக்குன்னு ஷாக்காகி தள்ளி தள்ளி போவான். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பான். எல்லாரும் இங்கே அப்படியே பார்ப்பாங்களா, எல்லாருக்குமே கஷ்டமாயிடும். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவானா, இந்த மாதிரி நீங்கள் என்னோட ஃபாதர்னு சொல்கிறாங்க, ஒருவேளை நீங்கள் தான் எங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இந்த பாரு நோய் லூஸ் மாதிரி வளராத, இந்த மாதிரி உங்கள் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நான் 3 மாசமா வந்துட்டு ஹாங்காங் போயிருந்தேன். அவள் அப்போ 2 மாசமா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா. அது எப்படி வந்து பாசிபிள் ஆகும்? சொல்லப்போனால் நீ உங்கள் அப்பாவோட பொண்ணு தான், நீ என்னோட பொண்ணுலாம் கிடையாது. நீ லூஸ் மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிக்காத. உன்னோட கேரக்டரு, உன்னோட குணம் எல்லாமே அப்படியே உங்கள் அப்பா மாதிரி இருக்கு. நீ அவங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் ஹீரோயினுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அது இல்லாமல் ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பானா அவளுக்கு உயிர். அவரோட மகன் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு தான் வருத்தப்பட்டிருப்பா ரொம்பவே. அதுக்கப்புறம் ஹீரோ கூட வேற ஒரு வாட்டி ஒன்றா இருந்திருப்பாளா, இந்த மாதிரி இவர் தான் அப்பாவா இருந்தா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக வந்து ஃபீல் பண்ணியிருப்பான். அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருப்பா. ஹீரோ வந்துட்டு உட்காரு, ரிலாக்ஸாக உட்காருன்னு சொல்லிட்டு புரிய வைப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்லுவான், இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவா. ஹீரோ வந்துட்டு என்ன இந்த மாதிரி அடிக்கடி உங்கள் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தா அவங்க எப்போதும் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க நோய், நீ ஏன் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கேட்பான். பட் அவள் அழுவாளா, சரி ஓய்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜுவான் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அப்போ டிரைவர் கிட்ட வந்துட்டு இவங்க கேட்பாங்க, ஹீரோ வந்துட்டு எங்கே போயிருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நியூயோட ஃப்ரெண்ட் அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த வீடு உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும்ல, அங்கே வந்து காரை விடுங்கன்னு சொல்லும்போது, இல்லை வேண்டாம் சாருக்கு தெரிஞ்சு எனக்கு திட்டுவார், இல்லை அந்த வீட்டுக்கு நான் எப்பயே போய் ஆகணும், அந்த வீட்டுக்கு காரை விடுங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய தொல்லையாக இருக்குங்க இந்த ட்ராமாவில். சரி சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு கூட சொல்கிறான். இங்கே வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இங்கே பாரு நீங்கள் 2 வாரம் இல்லை 1 வாரம் முடிஞ்சிடுச்சு, இன்னும் 1 வீக் கழிச்சு நீ வீட்டுக்கு வந்துரு, அது நம்ம வீடு அது உன் வீடு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கூப்பிடுவான். இது வந்துட்டு இல்லைங்க ஜுவாங்க இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க நல்லா போய்கிட்டோம் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லுவா. ஓகே எனக்கு புரியுது, நான் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஜன் வந்துட்டு படித்து முடிச்சுட்டு கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நவுந்து போயிடுவாங்க, நீ வரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போ வந்தாலுமே நான் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு நான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பானா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வி வருவாங்க. வி வந்துட்டு இந்த மாதிரி கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்களா. ஹீரோ வந்துட்டு யார் அம்மா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை ஹீரோவோட கெஸ்ட் வந்திருக்காங்க போது ஹீரோ வந்துட்டு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இங்கே வந்து ஜுவாங் உட்காந்துருப்பாங்க. ஹீரோக்கா செம்ம காண்டாயிட்டோம். அதுக்கு ஜுவாங் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கார் இல்லாமல் தனியாக வந்துட்டீங்கல்ல, கார் டிரைவர்னால உங்களை பிக்கப் பண்ண நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. இது கேட்டதுமே ஹீரோக்கும் செம்ம டென்ஷனாக இருக்கும். ஹீரோ டென்ஷனாக இருக்கும். அப்படியே ஹீரோயினும் பார்க்குறா, இவங்கெல்லாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி பல்லு இழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுமே ஹீரோ வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போவானா. உடனே வந்துட்டு நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு கோவப்படுவாங்க, பாரு என்னை தொணன்னு வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, ஃபர்ஸ்ட் என்னை வீடு அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது, உன்னை யார் அங்கே வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிருவான். வீட்டில் இருக்க வேலைக்காரங்களாம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுங்க வந்து சொல்லி ஸ்டாப் பண்ணுவாங்களா. அப்போ வந்துட்டு எதுக்காக நீ அங்கே வந்த, இல்லை உங்ககிட்ட காரில் எல்லாம் உங்களை பிக்கப் பண்ண வந்தேன், நான் உன்னை வர சொன்னேன்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு தொந்தரவாக இருக்கேன், நான் உன்ட்ட ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அது வேணும் இது வேணும் கேட்குறேன்னா சும்மா வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன், டே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கார் டிரைவர் வந்து கூப்பிடுவாரு. சேன் அப்படின்னு சொல்லி வாடா போடலாம் சொல்ல மாட்டாரு, சேன் சொல்லி தான் கூப்பிடுவாரு. கூப்பிட்டு எதுக்கு வந்துட்டு அங்கே அழைச்சிட்டு வந்த, உனக்கு தெரியாதா அந்த இடத்துக்கு இவெல்லாம் அழைச்சிட்டு வரக்கூடாது, நீ எதுக்கு இவளை அழைச்சிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோ இது வரைக்கும் ஜுவான் மரியாதை தான் கொடுப்பாரு, இப்போ கோவத்துல கத்த ஆரம்பிச்சிருவாரு. நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு, இந்த வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் கிளம்பு, நீயும் உன் பையனை வந்துட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஜுவாங்க பார்த்துட்டு சொல்லணுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். உடனே இவங்க வந்துட்டு ஹீரோ வந்து கோவத்தில் பேசுறாங்கன்ட்டு நினச்சிக்கிட்டு ஓகே நான் போய் தூங்க போறேன், நாளைக்குள்ள சாப்பாடுலாம் வந்துட்டு மெனு இதெல்லாம் ரெடி பண்ணுங்க, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஹீரோ வந்துட்டு உன் காலை வெளியிலையா, நீ ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போ, நீ எங்கேயாச்சும் போய் வாழு, என் ஒய்ஃப் வர போறா, இதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இருக்க போறோம், நீ வந்துட்டு இருக்கிறது வந்து தொல்லையா இருக்கு, ப்ளீஸ் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கத்துவானா. அப்போ வந்து கேட்பா, என்னது ஒய்ஃபா, யார் உங்களுக்கு ஒய்ஃபு, நான் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. எங்கேயாச்சும் போய் ஏன் உன்னை தனியாக வீட்டு கூட வந்து இது பண்ணி வைக்க ரெடி பண்ணுறேன், நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு, என் ஒய்ஃப் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கத்தும் போது, அப்போ நான் யாரு, நான் உங்களுக்கு ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவ எல்லாருக்கு முன்னாடி வந்து சொல்லுவாளா. இது கேட்டுமே ஹீரோக்கு அப்படியே ஃபேஸ் அப்படியே மாறிடும். ஏன்னா இது வந்து அவங்களுக்கு சீக்கிரட்டாக தான் இந்த மாதிரி போயிருக்கோம் முன்னாடிலாம். உடனே வந்துட்டு பார்க்குறான், ஏன் உங்களுக்கு யாருக்குமே தெரியாதா எனக்கும் ஹீரோக்கும் என்ன போயிட்டு இருக்குண்டு, இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களான்னு எல்லாரும் ஏன் பார்த்து கேட்கும்போது ஹீரோக்கு வந்து கடுப்பாயிடும். அப்படி சுற்றி பார்த்துட்டு வாங்குன்னு சொல்லிட்டு தனியாக அழைச்சிட்டு போயிட்டு சோஃபாவில் பிடிச்சி தள்ளி விட்டு கேட்பான், என்ன நினச்சிட்டு இருக்கேன், நான் இது நமக்குள்ள சீக்கிரட்டாக தானே நடந்துச்சு, இதை வந்து நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க, அப்போ நீ எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், இந்த ப்ராமிஸ் பண்ணல இது யாருக்குமே தெரியாதுண்டு, அப்போ எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து கத்துவாரு. உடனே வந்து நம்மளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாரும் பார்க்காமலாம் இருப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும், நான் ஒன்றும் பொய் சொல்லலை, நான் வந்துட்டு ப்ராமிஸ் வந்து ஃபேக் ப்ராமிஸ்லாம் பண்ணல,
இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவா. உன ஹீரோ என்ன சொல்லுவானா, சரி நீ ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லுவான் போது, இல்லை நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. ப்ளீஸ் உங்களை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. எனக்கு தொல்லை பண்ணாத, எனக்கு பிடிக்கல, நீ ஃபர்ஸ்ட் போ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுருவான். பிடிக்கலன்னா என்ன அர்த்தம், இதனால உங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாளா. சரி உனக்கு எவ்வளோ வேணும், நான் 20 மில்லியன் தரேன், நீ வீட்டை விட்டு கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். 20 மில்லியனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. அப்போ இதெல்லாம் பணத்துக்காக பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. வேற என்னத்தான் வேணும், இல்லை நான் 30 மில்லியன் தட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, இதுக்கெல்லாம் வந்துட்டு பணமே இல்லை, என் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு நான் வந்துட்டு சர்வ் பண்ணணும், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது தூரமா இருந்து கூட பண்ணலாம், இந்த மாதிரி தான் இவங்க இருப்பேன் அப்படின்னு அப்படி வந்து பிடிக்கிறாங்க. ஹீரோக்கா கடுப்பாகி போயிடுவான். அதுக்கப்புறம் அவங்க அங்கேயே அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாஃபியா ஒருத்தர் இருக்கான, அவனுக்கு வந்துட்டு கால் பண்ணி கால் பண்ணி இந்த மாதிரி ரோஸ்க்கு நீ பிரச்சனை பண்ணக்கூடாது, உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோ செட்டில் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் பண்ணிடுறாங்க. ரோஸா ஹாப்பியா ஓகே இதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக கிளம்புறா. அவரும் வந்துட்டு இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. கிளம்பும் போது ஹீரோ சொல்லுவாங்க, இங்கே பாரு நீ வந்து இதுக்கப்புறம் பிரச்சனையே பண்ணக்கூடாது, திருப்பி காசு பணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கக்கூடாது, உன் பொண்ணையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, எப்படி என் பொண்ணு எப்படி நான் பார்க்காம இருப்பேன், எனக்கு தோணுச்சுன்னா என் பொண்ணை வந்து பார்ப்பேன், நீ அப்போ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நீ பணக்கார சன்னி இல்லாதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போவானா. ஹீரோக்கு வந்து கோவம் வந்து அடிக்க போவான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு தான் வந்து ஸ்டாப் பண்ணுவான். அவங்க வெளியே போயிட்டு ஏதோ வந்துட்டு பார்த்து ஃபீலிங்ஸோட பார்த்துட்டு போகிறாங்கன்னு தெரில, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, பார்த்து மறைச்சிட்டு போகிறாங்களா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த பணம் செட்டில்மெண்ட் பண்ணதெல்லாம் வந்து அத்தைக்கு தெரியும். ஸோ அத்தை வந்துட்டு இந்த மாதிரி ரோஸ் வந்து ட்ரபிள் கொடுத்துட்டே இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரி வந்து கேட்பாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், எல்லாம் நம்ம ஹீரோயினுக்காக தான். அதுக்கப்புறம் நான் ஹீரோயின் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அத்தைக்கு என்ன சொல்கிறாங்க, இல்லை அந்த வீட்டில் ஜுவாங்கலாம் இருக்காங்க, என் பொண்ணை அழைச்சிட்டு போனால் ப்ராப்பராக வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் வந்து இருந்தால் தான் அழைச்சிட்டு போகணும். அப்போ ஹீரோ என்ன சொல்லுவானா, ஓகே இது வரைக்கும் கல்யாணம் என் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கு வந்து ரிஜிஸ்டர்லாம் பண்ணதில்லை, அப்போ வந்துட்டு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எப்போ வேணால் வந்துட்டு 2 பேரும் கல்யாணத்தில் வந்து சைன் போடுறோம், ரிஜிஸ்டர் மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து சைன் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு லீகலாக ஒய்ஃபாக மாற்றிக்கணும் ஹீரோயின் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும், அத்தைக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அந்த மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு உரிமை கொடுத்து உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. ஹீரோவும் ஓகே நாளைக்கு வந்துட்டு சைன் போட்டுக்கலாம், நாளைக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருவாங்க. ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு கேட்பா, உனக்கு ஓகே வாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. உண்மையிலேயே வந்துட்டு ஹீரோ லவ் பண்ணுறியா, மனசால் லவ் பண்ணுறேங்கும் போது ஆமாம் ஹீரோ வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் எனக்கு எவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கா தெரியுமா, ஹெல்ப் பண்ணுறது வேற, நீ உண்மையிலே லவ் பண்ணுறது வேற அப்படின்னு ஃப்ரெண்டு வந்து சொல்லுவா. நீ ஒழுங்கான ஒரு முடிவு எடுத்திருக்கேங்கும் போது ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிட்டு வேற ஆப்ஷனே இல்லை ஹீரோயினுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன் லைஃப் மட்டும் இவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் கிட்டுக்கு வந்து 2 பேரும் கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுல்ல. ஸோ அதை நினச்சி சோகமாக இருப்பான். அப்போ ஃப்ரெண்டை மீட் பண்ண போவான் மீ. ஸோ மீ வந்துட்டு ஏன் சோகமாக இருக்கு, எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோ பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தான் இருக்குது, நல்ல முடிவு தான் எடுத்திருக்கா அப்படிங்கும்போது, இல்லை இல்லை எனக்கு ஏதோ வந்து சம்திங் ராங் அப்படின்னு தான் தோணிட்டு இருக்கு, எனக்கு மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்குது, சரி மூவி போகலாம் வரியா கேட்பானா. உடனே வந்துட்டு ஏன்னா அதிசயமாக இருக்கு, மூவிக்கெலாம் கூப்பிடுற அப்படிங்கும்போது நீ என் ஃப்ரெண்டு தானே ப்ளீஸ் அப்போ வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு வரேன்னு சொல்லுவாள், ஏன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ரோஸோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு 2 நாள் வீட்டில் இருக்க மாட்டார். சரி குழந்தை எங்கன்னு கேட்கும்போது அவங்க அம்மா வீட்டில் வந்துட்டு வீட்டு வந்திருப்பார் போல குழந்தைய. இங்கே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணோம்னா வீட்டுக்கு வருவாள். அப்போ கிட்டு இருப்பான். ஸோ கிட்டு டக்குன்னு பார்க்காமலே போவாள். கிட்டு வந்துட்டு சாரி மன்னிச்சிடு, நான் அந்த மாதிரி பேசவே கூடாது, நான் பண்ணது தப்பு தான், அந்த மாதிரி நம்ம கேட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ஓகே பரவாயில்ல இருக்கட்டும், உனக்கு தெரியும்ல நான் வந்துட்டு நாளைக்கு ரிஜிஸ்டரில் வந்துட்டு நான் சைன் போட போகிறேன், நான் ஹீரோ வந்துட்டு கல்யாணம் படிக்க போகிறேன் அப்படிங்கும்போது கிட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலுமே அவன் தடுக்க முடியாதுல்ல. சரி உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். அதுக்கப்புறம் நீ எதாவது என்கிட்ட பழைய மாதிரி ஷேர் பண்ணேன், நான் எப்பவுமே வந்துட்டு உன்னோட கசின் தான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ வந்துட்டு ஹேக் பண்ணிப்பா, ஒரு ஃப்ரெண்ட்லியான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்க ரோஸோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா பேக் வச்சு வெளியே போகிறாரு. ரோஸ் கேட்குற எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க போகிறது கிடையாது, நான் போகிறேன், என் பொண்ணும் நானும் வந்துட்டு போகிறோம், இதுக்கப்புறம் இருக்க மாட்டேங்கும் போது சும்மா வளராத, நீ போயிட்டுனா யார் எனக்கு வந்து மசாஜ் பண்ணுவா, யாரை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. இதுக்கப்புறம் நான் எதுவுமே உன்னால் பண்ண முடியாது, போதும் ரோஸ், நீ வந்து ஒரு அளவுக்கு தான் வந்துட்டு டாலரேட் பண்ண முடியும், நீ இப்போ பார்த்தாலும் வந்து எங்களை வந்துட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்க, இதுக்கப்புறம் உன் பொண்ணு நானும் இங்கே இருக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. இது வந்து கத்த ஆரம்பிப்பா. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எனக்கு தான் ஹீரோ வந்துட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகலான்னு பிளான் பண்ணி ஹீரோ வந்துட்டு வெளியே வருவானா. நிஜவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கே போகிறீங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ கேட்பான், என்ன நான் தான் உன்னை வீட்டை விட்டு கிளம்ப சொல்கிறேன், நீ கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோ கேட்பான். இல்லை நான் வந்துட்டு கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருப்பி பேச போவாங்களா. ஜென் வந்துட்டு அம்மா ப்ளீஸ்மா கொஞ்சம் அமைதியாக இருங்க, நம்ம போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இல்லை நான் கிளம்ப மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு வந்துட்டு இவ ரூடா வந்து சொல்லிட்டு இருப்பாளா. ஹீரோக்கு வந்து கடுப்பாயிட்டோம். இப்போ என்ன நீங்கள் இருப்ப அப்படி தானே, நான் சொல்கிறேன் நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு, நீ என்ன சொன்னாலுமே நான் கேட்க போகிறது கிடையாது, ஆமாம் நான் இப்போ வெளியே போகிறேன், நான் உன்ட்ட சொல்லி ஆகணுமா, எனக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு அஃபிஷியலாக கல்யாணம் ஆக போகுது, நாங்கள் லீகலாக ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம், என் ஹீரோயின் தான் வந்துட்டு என் ஒய்ஃபு, ஸோ கிளம்பி வருவா, நீங்கள் வந்து கிளம்பி போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு டக்குன்னு நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்துருவாங்க.
உடனே வந்து டைவர்ட்டுக்கு சொல்லி நீ வந்து அழைச்சிட்டு போ, நான் வந்துட்டு ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவான்னா கிளம்பி போயிடுவான். இங்கே வந்துட்டு அங்கிள் அங்கிள் போகாதீங்க அங்கிள் சொல்லிட்டு ஜென் வந்துட்டு பிடிவாதம் பிடிப்பா. இவன் வந்துட்டு வரமாட்டேங்குவாளா. ஸோ இவனுக்கு என்ன பண்ணணும் தெரியாது. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு வர சொல்லிடுவான். இங்கே நம்ம ஹீரோ வந்து ரெடியாக இருப்பா. ஸோ ஹீரோனுக்கு வந்துட்டு மேரேஜ் வந்துட்டு ஆக போகுது, ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. ஸோ ஹாப்பியாக இருக்கும்போது கீட் வந்து கண்டிப்பாக அவர் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவான். இங்கே ஹீரோ என்ன பண்ணுவான்னா ஜுவாங் அழைச்சிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணுவாங்களா. ஜுவாங்கோட நிலைமை வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்து டாக்டர் வந்து சொல்லுவாங்க. இங்கே ஜென் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஹீரோ தான் ஹக் பண்ணிட்டு அம்மாக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் ஹக் பண்ணுவான். ஹீரோக்கு என்ன பண்ணு தெரியாது. ஃபர்ஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போக முடியாது. ஸோ அதனால கேன்சல் ஆகிடும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான்னா ஹீரோ வந்துட்டு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவான். ஜுவாங் வந்துட்டு உடம்பு சரியில்லை, ஸோ ஹார்ட் பீட் பண்ணதில்லாம், ஸோ இன்னைக்கு வச்சுக்க வேணாம், நான் இன்னொரு நாள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின் கண்டிப்பாக மேலே கோவமாகுவா. ஸோ வந்துட்டு ஹீரோயின் ஃபோனை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் தெரியுது நம்ம ஹீரோயின் ஃபோன் கூட இல்லாமல் நம்ம ஹீரோயின் இருக்கா போல. ஸோ ஹீரோயின் கிட்ட ஃபோன் கொடுத்துருமே ஹீரோ வந்து பேசுவான். இந்த மாதிரி ஜுவாங் வந்துட்டு உடம்பு சரியாமல் போயிடுச்சு, ப்ளீஸ் நீ வந்துட்டு எதுவும் தப்பாக நினச்சிக்காத, நம்ம வந்துட்டு இன்னொரு நாள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஓகே நீங்கள் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவா. பட் இருந்தாலும் மனசு ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். அப்போ கிட்டு சொல்லுவான், பார்த்தீங்களா அவர் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பாரு, அவர் வந்து நல்லவரே கிடையாதுன்னு சொல்லிட்டு கிட்ட ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா போய் அன்பேக் பண்ணுவா, வந்து ரெடியாக இருப்பா. சரி அப்படியே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஹீரோ கூட போயிட்டு எல்லாத்தையும் அன்பேக் பண்ணிட்டு அழுதுகிட்டே அன்பேக் பண்ணிட்டு இருப்பா. 2-3 days ஆயிடும். உங்க அம்மா கண்ணு முடிச்சு பார்க்கும்போது ஜென் முன்னாடி இருப்பான். ஜென் கிட்ட வந்துட்டு எங்க ஹீரோ இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கிள் எவ்ரிடே வந்து உங்களை பார்த்தாங்கம்மா, இதோட 3 days ஆர் 4 days ஆயிடுச்சு, நீங்க வந்துட்டு இப்பதான் கண்ணு முடிச்சு பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியா இத்தனை நாள் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி அங்கிளுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சா சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கும், அப்பாடா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்களா. அம்மா ப்ளீஸ் இந்த மாதிரி வந்துட்டு அங்கிளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் ஹீரோட கம்பெனியில் வந்து நிறைய மீட்டிங் இருக்கும், நிறைய வந்துட்டு எம்ப்ளாயிஸ்லாம் இருப்பாங்க. பட் ஹீரோவால் எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஒர்க்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்போ பிஏ வந்து சொல்லுவாங்க, உங்களை நம்பி ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயி இருக்காங்க, நீங்க கொஞ்சம் ஒர்க்லையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு கூப்பிட்டுருப்பாங்க. ஜென் வந்து கூப்பிட்டுருப்பாங்க, வந்துட்டு அழைச்சிட்டு வந்திருப்பான். மன்னிப்பு கேட்க தான் கூப்பிடுறேன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட வந்து தனியாக பேசணும் ஜுவாங்க சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்களா. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அழுக ஆரம்பிச்சிருவாங்க. சாரி என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. சரி தெரிஞ்சுட்டாங்கன்னு பார்த்தா என்னால் ஹீரோ இல்லாமல் இருக்க முடியாது, இப்போ ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு என்னன்னு தெரில. என் லைஃபுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பேசுகிறாங்க. பட் என்ன பேசுனாங்கன்னு தெரில. அவங்க வெளியே போயிருப்பாங்களா, நம்மகிட்ட எதுவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவான். வந்து வரும்போது அழுதுகிட்டே வருவா. ஓடி வந்துட்டு கிட்ட வந்து ஹக் பண்ணிப்பா. கிட்டுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ ஜுவாங் வந்து ஏதோ சொல்லியிருக்காங்க போல. அதை நினச்சிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஓடி வந்து ஹக் பண்ணுறா. இது தூரமாக இருந்து இந்த மீங்கிற பொண்ணு வந்து பார்க்குறா. அவளுக்கு வந்து கிட்டு மேலே ஆசை தானே. ஸோ இப்படி வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறத வந்து அவள் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இது வந்து எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட செகண்ட் சேனலில் வந்துட்டு ஒரு தாய் ட்ராமா, ஓல்டு வெர்ஷன் ட்ராமா வந்துட்டு போகுது. அதோட லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள் கைஸ். டேக் கேர்.